ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. பிஜேபி அல்ல திமுக தான் முதல் எதிரின்னு பேசுறாங்க. இதான் சீமான் பேசுறாரு, இதான் விஜய் பேசுறாரு, இதான் எடப்பாடி பேசுறாரு, இதான் அமித்ஷாவும் பேசுறாரு. இப்ப இதுதான் வேறுபாடு. இந்திய நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் யார் முதன்மையான அபாயம்? பிஜேபியா அல்லது திமுகவா? இதை சொல்லணும். இப்ப பிஜேபிக்கு எதிராக இந்த 50 ஆண்டு மாநில சுயாட்சி பாரம்பரியத்தில் இப்போ எதிர்கட்சி மாநில முதல்வர்கள் தென் மாநில முதல்வர்களை கூட்டி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு கூட்டம் கூட்டுறாரு, அல்லது புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு அதற்கு எதிராக கேம்பெயின் பண்றாங்க. இப்போ மன்ரேகாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாங்க இல்லையா? இது பழைய மரபில் மாநில உரிமைகளை ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற ஒரு நிலையில இருந்து ஃபைட் பண்றாங்க. இந்த ஃபைட்டில் ஏற்கனவே காங்கிரஸினுடைய வாரிசாக இன்றைக்கு வந்திருக்கிற ராகுல் காந்தி அவங்க பார்ட்டி பண்ணதெல்லாம் தப்பு, இதுதான் சரி, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவேன், நீட்டை திணிக்க முடியாது, இந்தியை திணிக்க கூடாது, மெரிட் என்று பேசுவது அயோக்கியத்தனம், இதெல்லாம் பேசுறாருல்ல. திராவிட இயக்கம் இத்தனை நாளா என்ன பேசி வந்ததோ அதை அவர் பேசுறத பார்க்குறோம். அப்போ பிஜேபிக்கு எதிரான ஒரு வலிமையான அணியாக இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகின்ற இந்த கூட்டணி அதுதான் இருக்குது. இதை முதல் எதிரின்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்க நேரடியாக பிஜேபியின் கையாட்கள். அவங்களுக்கு பேர் வேற வேற இருக்கலாம். அவங்க பேர் தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், எடப்பாடியாக இருக்கலாம், சீமானா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பத்திரிகையாளராக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அவங்க பிஜேபியினுடைய முகவர்களாக வேலை பார்க்க